பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் கண்ணுக்கு நீதியாக எண்ணினார். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையே ஆபிரகாம் விசுவாசித்தாருங்க. ஆண்டவர் சொன்னதை ஆபிரகாம் செய்தாரு. அவைகள் எல்லாவற்றையும் விசுவாசத்தை காணப்பட்டது. அந்த விசுவாசம் கர்த்தருடைய பார்வைக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் அநேக வார்த்தைகள் நிமித்தமா உங்களோட பேசியிருப்பாரு. அநேக தேவ ஊழியர்கள் மூலியமா கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாரு. தேவனுடைய வார்த்தையினால உங்களோட பேசியிருப்பாரு. நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பேசியிருப்பாரு. அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம உள்ளத்துல ஆழத்துல இருந்து விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நேரத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று நீங்க கேட்டிருப்பீங்க, கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு. திருமண காரியத்திற்காக செபித்திருப்பீங்க, கர்த்தர் செய்வார் என்று சொல்லியிருப்பாரு. குழந்தை பாக்கியத்திற்காக செபித்திருப்பீங்க, கர்த்தர் செய்வார் என்று சொல்லியிருப்பாருங்க. அநேக வேலை பிரச்சனை, அநேக சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருப்பார். ஆனா நாமளோ காத்திராமல் அநேக நம்ம என்ன செய்கிறோம் என்றால் ஆண்டவரை விட்டு விலகி போகிற சூழ்நிலை மாறப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, என்ன நடந்தாலும், காற்று வீசினாலும், கடல் பொங்கினாலும் நம் மேல வைத்திருக்கிற விசுவாசம் ரொம்ப பெரியதாய் காணப்படுகிறது. நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் ரொம்ப பெரியதாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவன், ஒருபோது வாக்கு மாறுகிற தேவன் அல்ல. ஆபிரகாமுடைய பாருங்க, விசுவாசம் கர்த்தருடைய பார்வைக்கு அது நீதியா இருந்துச்சுங்களா. நம்முடைய விசுவாசம் அப்ப எப்படியாய் காணப்படுகணும்? ஆபிரகாம் தேவன் தான் நமக்கும் தேவனாய் காணப்படுகிறார். நாமும் விசுவாசிப்போம். கர்த்தரிடத்துல நீங்க எதெல்லாம் கேட்டீர்களோ, எதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுப்பார் என்று நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமா அவருடைய பார்வையில நீதியாய் உங்களுக்கு அற்புதத்தையும் நன்மையும் செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விசுவாசத்தை நிமித்தமா தான் நடத்தினாருங்க. 12 சீஷர்கள் அந்த போட்ல கடந்து போகும் பொழுது ஏன் அவ்விசுவாசியமா இருக்கிறீங்க என்று ஆண்டவர் கேட்கிறாருங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து அந்த வார்த்தை கர்த்தர் கேட்க கூடாது. நம்முடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அநேக நன்மைகளை கொடுப்பார் என்று விசுவாசிங்க, செபிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில எதுக்கெல்லாம் காத்திருக்கிறோம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார் என்று விசுவாசிங்க. மகனே மகளே, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்க கேட்டதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய பார்வையில நீங்க நீதியா இருக்க கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். அவர் நீதி உள்ள தேவன், நீதி செய்வார். உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கும் என்று கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதோ ராஜா ஆபிரகாமுடைய விசுவாசம் ஆண்டவரே, நீர் நீதியா எண்ணினீங்க அப்பா. ஆண்டவரே, நீங்க தயவு பாராட்டினீங்கப்பா. அந்த விசுவாசத்தின்படியே ஆசீர்வாதத்தை பெருக செய்த தேவன் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகள் அப்பா, எதுக்கெல்லாம் விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்களோ அப்பா, எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி, சேட்டைகளை அடித்து எழும்பும்படி அப்பா, நீர் ஒரு புதிய கிருபையை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிற கர்த்தாவே ராஜா. இதோ உம்முடைய பிள்ளைகள் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற, விசுவாசித்து கொண்டிருக்கிற அன்பு உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக ராஜா. ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க ராஜா. ஆண்டவரே சப்பா, கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பீராக ராஜா. திருமணத்திற்காக ஆண்டவரை செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண காரியங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, வீட்டுக்காக செபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் அப்பா, நல்ல ஒரு இல்லத்தை நீர் குடிப்பினாக ராஜா. ஆண்டவர் அப்பா, பிசினஸ்க்காக அநேக காரியங்கள், குடும்ப ஆசீர்வாதத்திற்காக அநேக நன்மைகளுக்காக விசுவாசத்தோடு உடைய பிள்ளைகள் வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆலயத்துக்கு போய் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் நன்மை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே ராஜா. இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீர் நன்மை செய்தீங்க ஆண்டவரே ராஜா. இதோ இந்த ஜெபத்து மூலியமா ஆண்டவரே அநேக நன்மைகளை தேவன் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நீங்க தந்தீங்க என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்படியா நீங்கள் தயவு பாராட்டினதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you.
Jesus loves you. God bless you.